இந்த வீடியோல நம்ம மோல் கான்செப்ட பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் மச் காப்பர் கேன் பி ஆப்டைன்ட் ஃப்ரம் 100 கிராம் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் வந்து கேட்டுருக்காங்க இல்லையா? அப்போ காப்பர் சல்ஃபேட் வந்து நமக்கு வந்து 100 கிராம் வந்து எடுத்துக்கிறாங்க. காப்பர் சல்ஃபேட் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 100 கிராம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை கிராம் காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும்? எத்தனை கிராம் வந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு காப்பர் சல்ஃபேட் மாலிக்யூல்லேருந்து ஒரு காப்பர் வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட்லேருந்து 1 மோல் காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா? அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட், அதாவது 1 மோல் காப்பர் சல்ஃபேட்ன்றது எத்தனை கிராம் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட்ன்றது அதோட மாலிகுலர் வெயிட் தான். அப்போ வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த காப்பர் சல்ஃபேட்? காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63.5 வந்து வரும். சல்ஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32, 4 ஆக்சிஜனுக்கும் சேர்த்து நமக்கு வந்து 64 வந்து வரும். அப்போ இது நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே ஒரு 9.5 வந்து வரும். 6 + 3 9 15 வந்து வருது. ஓகேவா? அப்போ 159.5 கிராம் வந்து நமக்கு என்ன இருக்குது? காப்பர் சல்ஃபேட் வந்து இருக்குது ஒரு மோல்ல. இஸ் இட் கரெக்ட்? காப்பர் சல்ஃபேட். ஓகே, அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா 159.5 கிராம். அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 மோல் காப்பர் வந்து கிடைக்கும். அப்போ 1 மோல் காப்பர்ன்றது நமக்கு எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா 63.5 கிராம். அப்போ 65.5 கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 1 மோல் காப்பர். இஸ் இட் கரெக்ட்? அப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? 159.5 கிராம் நீங்கள் காப்பர் சல்ஃபேட் எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக 63.5 கிராம் காப்பர் வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்போ இன்ட்டு 100 அப்படின்னு பண்ணீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். 6350 டிவைட் பை 159.5 இது ரெண்டையும் நமக்கு வந்து டிவைட் பண்ணும்போது அப்போ நமக்கு 39.81 கிராம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, சரி கரெக்ட். இது நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். அப்போ நமக்கு வந்து ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இங்கே மெயினாக நமக்கு வந்து தெரியணும். 1 மோல் காப்பர் சல்ஃபேட்டில் 1 மோல் காப்பர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ 1 மோல் காப்பர் சல்ஃபேட்ன்றது அதோட மாலிகுலர் வெயிட், 1 மோல் காப்பர்ன்றது அதோட அட்டாமிக் வெயிட். அப்போ அதோட இந்த 159.5 கிராமில் 63.5 கிராம் ஆஃப் காப்பர் வந்து இருக்குது. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க? 100 கிராமில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இன்ட்டு 100 கிராமுக்கு எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைச்சிடும்.